கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுவாராக. ஆம், மல்கியால வந்து நான் ஒரு ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆ, இங்க சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அடுத்த வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமா. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆ தேவன் வந்து கர்த்தர் வந்து ஆ அவருடைய சமூகத்துல வந்து ஆ ஒரு என்ன இருக்கா, ஒரு ஞாபக புஸ்தகம், மெமரி புக் ஒண்ணு அவருடைய சமூகத்துல இருக்கா. ஆ நம்ம வந்து அ கடவுள பற்றி, அ அ தேவன பற்றி, அவருடைய சுபாவங்கள குறிச்சு நம்ம வேதத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? அறிஞ்சு கொள்ளுகிறோம். அவர நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்துல உள்ள வசனங்கள் மூலமா அவர நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஆ அதுல வந்து ஒரு விஷயம் வந்து அ நம்ம பார்க்க முடியிறது என்னன்னா, ஆ காட் வந்து அ அவருக்கு என்ன இருக்கு? நினைவுகள் இருக்கு. அவருக்கு என்ன இருக்கு? ஒரு மெமரி இருக்கு. அவரு அவர் யோசிக்கிறார். அவருக்கு ஒரு நினைவுகள் இருக்கு. ஆ அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கு. ஆ அவர் என்ன பண்றாரா, நம்ம நெறைய இடத்துல பார்க்கிறோம். ஆ அவர் வந்து சில காரியங்கள அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஆ ரிமெம்பர் பண்ணிக்கணுன்றதுக்காக சில காரியங்கள என்ன பண்றாரு, பண்றாரு. நம்ம இங்க பார்க்கிறோம், அவருடைய சமூகத்துல என்ன இருக்கா, ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கா. ஒரு ஆ சிலர் வந்து டைரி வச்சிருப்பாங்க. முக்கியமான விஷயங்கள அந்தந்த நாள்ல நடந்தத பின்னாடி மறந்துடக்கூடாது. ஆ அ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஈவென்ட்ட என்ன பண்ணி வச்சுப்பாங்க, அந்த டேட் போட்டு இந்த நாள்ல இது நடந்துச்சு, இப்படி நடந்தது அப்படின்னு டைரியில எழுதி வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம பின்னாடி வந்து நெறைய விஷயங்கள பத்தி இருக்கும்போது, நமக்கு பல விஷயங்கள் தெளிவா மறந்துரலாம். அத பத்தி நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியாம போயிரலாம். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, டைரியில எழுதி வச்சுப்பாங்க. அதே மாதிரி காட் என்ன பண்றாரா, அவர் வந்து ஆ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும், அவருடைய ஞானத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், ஞாபக புஸ்தகம் ஒன்றை என்ன பண்ணிக்கிறாரா, மெமரி புக் வந்து எழுதி வச்சுக்கிறாராம். அவருக்கு ஊழியம் செய்றவங்கள, அ அவர் வந்து என்ன பண்றாரு, கடைசி நாள்ல வந்து அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்கிற நாள்ல வந்து, அவருக்கு ஊழியம் செய்தவனுக்கும், ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கணும்னு, அ அவர குறிச்சு நம்ம செய்கிற அ அம் அ கிரியைகள, நம்ம கடவுளுக்காக செய்ற கிரியைகளா இருக்கட்டும், நம்ம மத்தவங்களுக்கு செய்கிற நன்மைகளா இருக்கட்டும், இல்ல அவருக்கு கொடுக்கிற தசமாகும் காணிக்கைகளா இருக்கட்டும். ஆம், அ புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு கொர்நேலியுவ பத்தி சொல்லும்போது, அ அந்த தூதன் என்ன சொல்லுவாரு, "நீ செய்கிற த அ த தர்மங்களும், விண்ணப்பங்களும் தேவனுடைய சமூகத்துல நினைப்பூட்டுதலா வந்தது." நினைப்பூட்டுதல்னா என்ன? ரிமெம்பரன்ஸ், ஒரு மெமரி. ஆ அவருக்கு வந்து ஒரு மெமரிய கொண்டு வர, ஒரு ரிமெம்பரன்ஸ் கொண்டு வர்றது. இப்ப வந்து நம்ம வந்து ஆ ஒ ஒ ஒரு சில நாட்கள் எல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, ஆ விசேஷித்து வச்சுப்பாங்க. எதுக்குன்னா, அந்த பழைய நாட்ல நடந்தத ரிமெம்பர் பண்றதுக்காக. எதுக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15த் நம்ம கொண்டாடுறோம்? நமக்கு வந்து அந்த நாள்ல ஒரு சுதந்திரம் கிடைச்சது. பிரிட்டிஷ் கிட்டேருந்து சுதந்திரம் கிடைச்சது. அப்படின்றத வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த நாள்ல என்ன பண்ணிக்கிறோம், நினைவு கூர்ந்துக்கிறோம். நம்ம அத மறந்துடாம இருக்கிறதுக்காக, இந்த அந்த நாள ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி, அத ரிமெம்பர் பண்றதுக்காக அந்த நாள வச்சுக்கிறாங்க. அதே மாரி தான் காட் என்ன பண்றாராம்,
சில விஷயங்கள வந்து அவர் திரும்ப அத நினைச்சு பார்க்கறதுக்காக, ஆ அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சில காரியங்கள வச்சுக்கிறாரு. ஆம். அதே மா அ இ அவர் செஞ்ச தசம த தர்மங்கள், அவர் செஞ்ச விண்ணப்பங்கள்லாம் அவருக்கு என்ன பண்ணுது? நினைப்பூட்டுதலா வந்தது. அப்படின்னு நம்ம அந்த கொர்நேலியுல பார்க்கிறோம். ஆம். ஆக்சுவலா நம்ம அத குறிச்சு பார்க்கும்போது, அ அந்த இடத்துல தான் வந்து ம் முதல்ல ஒரு அ ஜென்டைல் ஒரு யூதர்கள் அல்லாத ஒரு புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டது வந்து, அந்த வேத பகுதியில தான் இருக்கும். ஏன்னா, அவர்கிட்ட தான் யார் வருவா? பேதுரு வந்து பேதுருக்கு அதே நேரத்தில வந்து காட் என்ன பண்ணுவாரு, ஒரு அ ட்ரீம் காட்டுவாரு. அ எல்லாத்தையும் அடிச்சு பூசி, நான் ஹோலியா வச்சத நீ ஏன் அன்ஹோலின்னு சொல்ற? அப்படின்னு ஒரு ட்ரீம் காட்டி, சுவிசேஷம் பிரஜாதிக்கு போகணும் அப்படின்னு அவர் வந்து அந்த நேரத்தில தான் அந்த கொர்நேலியு தான் வந்து ஆ ஆல்மோஸ்ட் லைக் முதல் ஜென்டைல் யூதர்களெல்லாம் முதல் ஜென்டைலுக்கு சுவிசேஷம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு, அவர் வந்து ஏற்றுக்கொள்வார். ஸோ அப்ப அவரு அப்ப யூதர்கள் புறஜாதியார வந்து நினைவு கூர வைக்கிற மாரியான ஒரு விஷயம் என்னது? அந்த கொர்நேலியு செஞ்ச ஆ தர்மங்களும், விண்ணப்பங்களும். அவர் அதுக்கு முன்னாடியே கடவுள குறிச்சு கடவுள் பயம் உள்ள ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு அ கிரீக் தான். ஆனா அவர் செய்ற நன்மைகள், தர்மங்கள், அவர் செய்ற விண்ணப்பங்கள் கடவுளுக்கு எப்படி இருக்கு? ஒரு ரிமெம்பரன்ஸா இருக்கு. புறஜாதியார நினைவு கூருகிற ஒரு தேவனுக்கு வந்து அவங்கள ரிமெம்பர் பண்ண வைக்கிற ஒரு காரியமா இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ற சில விஷயங்கள் கடவுளுக்கு எப்படி அவர் என்ன பண்றாரு? அ அவர் வந்து எதையும் மறந்து போகிறவர் கிடையாது. நன்மை இந்த அ அ அவர் சொல்லியிருக்காரு, "என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல" என்று சொல்றார். நம்ம என்னலாம் யோசிக்கிறோம்? ஒவ்வொரு நாள் நம்ம என்னென்ன காரியங்கள் யோசிக்கிறோம்? எத நம்ம நினைவு கூர்றோம்? எத மறக்கிறோம்? ஆனா காட் அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கு? அவர் வந்து அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள குறிச்சு ரொம்ப கவனமுள்ளவரா இருக்கிறாரு. அவங்களுடைய ஆ அவங்களுடைய காரியங்கள், அவங்க செய்ற விஷயங்கள், அவருக்காக செய்கிற ஊழியங்கள், அவருக்காக அவங்க செய்கிற த அம் நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரா, மெமரி புக்ல வந்து அவர் எழுதி வச்சுக்கிறாராம். எதுக்குன்னா, கடைசி நாள்ல என் ஜனத்த கூட்டி சேர்க்கும்போது, நான் அவங்கள வ அ அ அ அது அந்த நேரத்தில நான் வித்தியாசத்த காண்பிப்பேன். அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு, சொல்றாரு. அப்ப அவருடைய நினைவ நம்ம இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவர் எப்படி யோசிக்கிறாரு? அவர் எப்படி ரிமெம்பரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு? அப்ப நம்மளையும் குறிச்சு அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய லைஃப்ப குறிச்சும், நம்ம சில நேரங்கள்ல பண்ண ஜெபங்களா இருக்கட்டும், நம்மளுடைய கண்ணீர்களா இருக்கட்டும், இல்லன்னா நம்ம பண்ண நன்மைகளா இருக்கட்டும், அத நம்ம மறந்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றதில்ல, ஒரு நாளும் அவர் மறந்து போகிறவர் அல்ல. ஆம். "உன் கண்ணீரை நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? துருத்தியில எடுத்து வச்சிருக்கிறேன்" அப்படின்னு அவர் சொல்வார். அதே மாரி இஸ்ரவேலை குறிச்சு சொல்லும்போது என்ன சொன்னார்? ஆம். "உன்னை என் உள்ளங்கைகள்ல நான் வரைந்து வைத்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவார். ஆ "ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கைகள்ல நான் வரைந்து வச்சிருக்கேன்." கையில அப்படியே எழுதி வச்சுட்டா, கையில பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு அது ஞாபகம் வரும்ல, அந்த மாரி ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு. ஸோ காட் வந்து என்ன பண்றதில்ல, மறக்கிறதே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிக்கிறார், நினைச்சு பார்க்கிறார். அதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ, அதெல்லாம் என்ன பண்றாரு, தேவனே என்ன பண்றாரு. மெமரி புக் அவர் வச்சுக்கிறாரு. அவர் வந்து அவருடைய சமூகத்தில அதெல்லாம் இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு தேவன குறிச்சு, அவருடைய நினைவுகள குறிச்சு அவர் நம்மள எப்படி நினைக்கிறார், எல்லா காரியங்களையும் அவர் தான் என்னது காட். எல்லாவற்றையும் அவர் வந்து ஆளுகை செய்கிறவர். எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. எல்லா அதிகாரத்துக்கும் உரியவர். அப்ப அ அவருடைய அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகிறவர். அப்ப அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் நினைச்சு நினை நி ரெக்கார்ட் பண்ணிக்கிறவரா இருக்கிறார். நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் நினைவு கூருகிற தெய்வமா அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அத நம்ம பார்க்கிறோம். அப்போ அ இந்த இந்த விஷயத்த பார்க்கும்போது, அ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருடைய நினைவுகள பத்தி அம் அவர் நம்மள எப்படி நினைவு கூருகிறார், அவருடைய யோசனைகள் எப்படியா இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது,
ஆ நம்மளுடைய நினைவுகளோ எப்படிப்பட்டதா இருக்கு? அப்படின்னு ஆ நம்ம நெனச்சு பார்க்கணும். ஆ வேதத்துல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். ஆம் லெட் த மைண்ட் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆம் கிறிஸ்துவினுடைய சிந்தையே என்னவா இருக்கணும்? நம்ம கிட்டயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப காட் எப்படி நினைவு கூறுகிறார்? அவர் எப்படி வந்து யோசிக்கிறாரு? அந்த சிந்தனை வந்து யாருக்கும் இருக்கணுமா? நமக்கும் இருக்கணும் அப்படின்னு வேதத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஆ அவர் எப்படி யோசிக்கிறாரு? அவருடைய நினைவுகள் வந்து யாருக்கு இருக்கணும்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் இருக்கணும். ஆ இது வந்து ரொம்ப ஒரு அ ஈஸியான ஒரு விஷயமா? அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். காடோட சிந்தனை லெட் த சேம் மைண்ட் தட் இஸ் இன் கிரைஸ்ட் பி வித் யூ. கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு இருக்கிற சிந்தனை நமக்கு இருக்க முடியுமா? ஆம், அவரோட யோசனைகள் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு? அது நமக்கு இருக்க முடியுமா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆ தேவன் அதுக்கான வழிய என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆம், நம்ம பார்க்கிறோம். "த சேம் மைண்ட் விச் இஸ் இன் கிரைஸ்ட் இஸ் இன் யூன்னா" அவருடைய சிந்தை யாருன்னா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய சிந்தனை, கிறிஸ்துவனுடைய சிந்தையா இருக்கிற 2மே யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர யார்கிட்ட குடுத்திருக்கிறார்? நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த மண்பாண்டத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து தேவ சிந்தனைய நமக்கு யார் காண்பிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரால என்ன பண்ண முடியும்? நமக்கு காண்பிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து ஆ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளாலயும் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சிந்தை நம்மளால தரிச்சு கொள்ள முடியும். நம்ம அவருடைய வார்த்தைகள நம்ம கேட்கும்போது, அவருடைய வார்த்தைகளால நம்ம நிரப்பப்படும்போது, நிச்சயமா என்ன பண்ண முடியும்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு சகல சத்தியத்திலும் நம்மள என்ன பண்றார்? நடத்துறார். அவருடைய சத்தியம்ன்றது என்னது? இது எல்லாமே தேவனுடைய ஞானம், தேவனுடைய சிந்தனைகள். அத நமக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. நமக்கு அந்த ஞானத்த நமக்கு என்ன குடுக்குறாரு? குடுக்குறார். ஞானம்னா என்னது? அதெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்றது. நம்ம மைண்ட்ல நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடிய காரியங்கள். அந்த தேவ ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நமக்கு வந்து எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். ஆம், ஆம். ம். அவ அ அ சரி நான் எபேசியர்ல ஒரு அதிகாரம் ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆ எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவராலே கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். ஆம், ஆமா. நம்ம இங்க பார்க்கிறோம். ம், ஆ கிறிஸ்துவினிடத்துல என்ன பண்ணுங்க? கற்றுக்கொண்டு, அ அவருடைய சிந்தைய உடையவர்களா இருங்க, அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல வந்து நம்மளுடைய தாட் லைஃப் வந்து எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்றத குறிச்சு, அ வசனங்கள் எக்கச்சக்கமா என்ன இருக்கு புதிய ஏற்பாட்டுல. அ பரிசு அ தேவன் வந்து திரும்ப திரும்ப அத அநேக இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காரு? காண்பிச்சிருக்காரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்க உள்ளான மனுஷன் புதிதாகிறதுனால மனம்ங்கிறது வரும்போதே, அது நம்ம மைண்டையும் சேர்த்து தான் அது என்ன பண்ணும், வேதத்தில எங்கெல்லாம் உங்கள் மனம், உங்கள் உள்ளம் அப்படின்னு வரும்போதெல்லாம், அது நம்ம மைண்டையும் சேர்த்து தான் என்ன பண்ணுது, குறிக்குது. நம்மளுடைய மைண்ட்னா என்ன? நம்மளுடைய நினைவுகள், யோசனைகள் அதையும் சேர்த்து தான் என்ன பண்ணுது, அது குறிக்குது. அப்போ நம்மளுடைய மனம் புதிதாகணும், நம்மளுடைய சிந்தை புதிதாகணும் அப்படின்னு தான் வேதத்தில என்ன பண்ணப்பட்டிருக்கு, எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து ஆ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தாட் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, சத்ரு இந்த காலகட்டத்திலயும் இந்த ஏஜ வந்து என்னன்னு சொல்றாங்க? இன்ஃபர்மேஷன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்த பத்தியும் நமக்கு வந்து அ நம்மளுக்கு நம்ம மைண்ட்ல ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இந்த காலகட்டம் இருக்கு. அ நம்மளுக்கு வந்து நம்ம மைண்ட வந்து ஈஸியா ஆக்கியூபை பண்ண வைக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் என்ன பண்ணுது, இந்த டைம் நாட்கள்ல இருக்கு. நம்ம மைண்ட் வந்து அ ஈஸியா ஆக்கியூபை பண்ண வச்சுக்க முடியும். ஒரு விஷயத்த நம்ம அவ்ளோ காரியங்கள் இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல இருக்கு. ஆனா நமக்கு வேதம் என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, உங்களுடைய சிந்தைய நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்க சிந்தை, உங்க தாட் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஆ கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆ பரிசுத்த ஆவியானவர நம்ம நாடுறோம். அவர் நம்மள என்ன பண்ணுவாரு? நட்ஜ் பண்ணுவாரு. ஊந்துவிப்பார். அ நமக்கு உணர்த்துவாரு. அவருடைய சத்தம் எப்படி இருக்குமா? மெல்லிய சத்தமா இருக்குமா? பரிசுத்த ஆவியானவர் வந்து நடத்துறது வந்து ரொம்ப மெல்லிய சத்தத்த மெல்லிசா தான் என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. ம் அந்த எலியா அந்த ஒரு இதுல வரும்ல, அ அ தண்டர்ல இருக்காரான்னு பார்த்தா அதுலயும் இல்ல. காத்தடிச்சது அதுலயும் இல்ல. ஆனா அவரு எதுல இருந்தாரு? ஒரு மெல்லிய சத்தத்துல, தென்றல் மாதிரி மெல்லிய இதுல தான் இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மகிட்ட இடைப்படுறதும் எப்படி இருக்கும்னா, ரொம்ப மைன்யூட்டா நம்மள என்ன பண்ணுவாரு? நட்ஜ் பண்ணுவார். நம்மள வந்து ஊந் ஊ ஊந்து வைப்பார். அப்ப அவருடைய சத்தத்த நம்ம எப்படி பண்றவங்களா இருக்கணும்? அத கேட்கிறவர்களா இருக்கணும். நம்ம வந்து நம்ம மைண்ட் எல்லாத்துலயுமே ஆக்கியூபைடா இருந்துச்சுன்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆ பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்த நம்மளால கேட்க முடியாது. அப்போ நம்ம சிந்தைய காத்துக்கொள்றது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை நம்மகிட்ட இருக்கணும். தேவனுடைய சிந்தை ந அ அவ அவருக்கு இருந்த அதே மைண்ட் நமக்கு இருக்கணும்னு வேதம் வந்து நம்மகிட்ட சொல்லுது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்போ அ அவர் எப்படி எல்லா காரியங்களும் நினைவு கூறுகிறார்ன்னு நம்ம பார்க்குறோம். அ அவரு ஒரு மெமரி புக் வச்சு என்ன பண்றாரு, நம்மளுடைய நன்மைகள, நம்மளுடைய விண்ணப்பங்கள எல்லாம் அவர் நினைவு கூர்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். நாம அ நம்ம நம்ம வந்து காட பத்தி பார்க்கும்போது, அவருடைய குணாதிசயங்கள பத்தி பார்க்கும்போது, அத நமக்கும் என்ன பண்ணிக்கணும், அ கிறிஸ்துவ அ அவருடைய சாயல தான் நம்ம என்ன பண்றோம்? அணிஞ்சு கொள்ள பார்க்கிறோம். அவர் அவ வாட் கிரைஸ்ட் வுட் டூ ஏசப்பா இந்த சூழல்ல என்ன செஞ்சிருப்பார்? அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கணும். அப்போ நமக்கு மாதிரியா இருக்கிற கிறிஸ்துவை தேவனுடைய செயல்கள பார்க்கும்போது, நாமளும் என்ன பண்ணணும்? அவரைப் போல அ நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். அவருடைய அ எ என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளவு உயரம் எப்படிப்பட்டதா? என் நினைவுகள் இருக்கு. அ நீங்க யோசிக்கிற மாரி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்றார். அவருடைய நினைவுகள் அவ்வளோ உன்னதமானது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ ஒரு உயரம் இருக்கோ, அவ்வளோ உயரம் என்னது இருக்கு? அவருடைய நினைவுகளுக்கும், நம்மளுடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளால சொல்ல முடியுமா? தேவன் இப்படிலாம் யோசிக்கிறாரு, அவர் இப்படிலாம் செய்கிறாருன்றத வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியா சொல்லிட முடியுமா? நமக்கு தெரியாது. நமக்கு அநேக விஷயங்கள் என்ன பண்ணாது? தெரியாது. ஏன்னா அவருடைய நினைவுகள் அவ்வளோ உயரமான ஒரு காரியங்கள். ஆனா ஆனா நமக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு என்ன பண்றாரு? அந்த அழைப்ப நமக்கு குடுக்குறாரு. அவருடைய சிந்தனைய அறிஞ்சு கொள்றதுக்கு, அவருடைய இருதயத்த அறிஞ்சு கொள்றதுக்கு, அவருடைய இருதய துடிப்ப அறிஞ்சு கொள்றதுக்கு, அவருடைய நினைவுகள அறிஞ்சு கொள்றதுக்கு, அவர் என்ன வ எ எ என்ன செய்யணும்னு நெனைக்கிறாரு, அவருடைய வழிகள அறிஞ்சு கொள்றதுக்கு, நம்மள என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்கிறார். அப்போ நம்ம வந்து அவருடைய நினைவுகள அறிஞ்சு கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? முயற்சிக்கணும். வேதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆ ம் பூலோகத்தில் உள்ளவைகள் அல்ல, மே அ மே மேன்மையானவைகளே நாடுங்கள். பூமிக்குரியவைகளே அல்ல, மேன் ஆவிக்குரியவைகளே நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆ அப்ப நம்மளுடைய மைண்ட எங்க வைக்கணும்னு சொல்லியிருக்குன்னா வேதம், செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ். ஆம், ஆம். அப்போ தேவனுக்குரியவைகள, ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள குறிச்சு உங்க மைண்ட செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வேதம் வந்து தெளிவா சொல்லுது. அப்போ நம்ம அத நம்ம செட் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சிந்தைய நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அ
தெய்வ சிந்தையினால் நம்ம நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வழிகளும் எப்படி இருக்கும்? நம்ம சிந்தை வந்து ஆவிக்கேற்றவைகளா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய செயல்களும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அது மாறிடும். நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். அ ஒரு வேத பகுதியில நம்ம பார்ப்போம். அ ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தைன்னு இருக்கும். ஆவிக் ஆவி அ ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்கிறவர்கள் அதின்படி நடப்பார்கள்ன்னு இருக்கும். நம்ம அ கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அண்ட் இட் வில் கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம எத சிந்திக்கிறோமோ, நம்மளுடைய செயல்களும் என்ன பண்ணும், அதையே என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவனுக்கு அதிக கனிகள் கொடுக்கணும்னா, நம்ம அவருக்காக அதிகமா ஆ அ பிரயோஜனப்படணும்னா, முதல் முதல் முக்கியமான விஷயம் எங்க இருக்குன்னா, நம்மளுடைய தாட்ல இருக்கு. நம்மளுடைய மைண்ட்ல இருக்கு. அனுதினமும் நம்ம எத யோசிக்கிறோம்? எந்த காரியங்கள நம்ம மைண்ட்குள்ள அதிகமா வச்சுக்கிறோம்? எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களா இருக்கிறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அத நம்ம வந்து வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆ இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தேவ காரியங்கள வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு நம்ம வந்து அவர தேடுனா என்ன பண்ண முடியும்? அவர் நிச்சயமா அத நமக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்கு. ஸோ எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாரு? தம்மை வெளிப்படுத்த தன்னுடைய ஆ அ தம் ஆவிக்குரிய காரியங்கள அவருக்கு காண்பிக்கிறதுக்கு அவர் வந்து சித்தமுள்ளவரா தான் இருக்கிறார். நாம அத தேடுறோமாங்கிறது தான் முக்கியம். நம்ம தேட தேட அவர் என்ன பண்ணுவார்? அத நமக்கு காண்பிக்கிறவரா, அத வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.